வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், இந்த பிரபஞ்சத்தில் மனித பிறவிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 19ஆம் நாள் 5/10/2024 சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக சனிக்கிழமை என்று இருக்கக்கூடிய விசேஷங்களை பற்றி தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு பிறகு பஞ்சாங்க பிரிவினை விரிவாக சொல்ல இருக்கின்றோம். சனிக்கிழமை என்ற விசேஷம் என்னவென்றால், புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமை. ஆகவே நாம் அனைவரும் இன்றைய தினம் நமது கிரகத்தில் இல்லத்தில் அலமேல் மங்கை சமேத பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமிக்கு பூஜை செய்து நைவேத்தியம் செய்ய வேண்டும். அப்படி செய்தீர்களேயானால் சாட்சாத் அலமேல் மங்கை சமேத பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நாம் அனைவருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இரண்டாவதாக, ஸ்ரீ சாரதா நவராத்திரி 3ஆம் நாள் சாட்சாத் ஆதிபராசக்தியாக இருக்கக்கூடிய லலிதா பரமேஸ்வரியானவள் துர்கா பரமேஸ்வரி ரூபமாக முதல் 3 நாள் இருக்கிறார். இன்றைய தினம் துர்கா பரமேஸ்வரியாக இருந்து கொண்டு எங்களது கிரகத்திலே இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவுகளாக பிறந்தவர்களும் மற்றும் பஞ்சபூதங்கள் 33 கோடி தேவர்கள் அனைவருமே மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் இந்த சாரதா நவராத்திரி பூஜையானது மிகவும் விமர்சையாக நடைபெற்று கொண்டு வருகின்றது. இவை அனைத்திற்கும் காரணம் சாட்சாத் ஆதிபராசக்தி லலிதா பரமேஸ்வரி தான். மற்றும் இந்த பூஜைக்கு தேவையான அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கும் அனைத்து மெய்யன்பர்களும் தினந்தோறும் இந்த சாரதா நவராத்திரி பூஜையானது நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீ சாரதா நவராத்திரி விழா பூஜை 2024 என்று தலைப்பிலே அன்றன்றைய தினத்தினுடைய வீடியோ பதிவானது பதிவிட்டு வெளியிடுகின்றோம். அனைவரும் அந்த பதிவினை அன்றைய தினம் சாயரட்ச வேளை, அதாவது சாயந்திரம் உங்களது பூஜை அறையில் விளக்கேற்றி இந்த சாரதா நவராத்திரி பதிவானது எவ்வளவு இருக்கிறதோ அனைத்தையும் போட்டு கடைசியாக இருக்கக்கூடிய தீபாராதனையை தங்களது கண்களிலே ஒட்டி கொண்டீர்களேயானால் இந்த சாரதா நவராத்திரி பூஜையானது உங்களது கிரகத்தில் இல்லத்தில் செய்த பலனானது நிச்சயமாக கிடைக்கும், சந்தேகமில்லை. ஆகவே அனைவரும் இன்றைய பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சனிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரே
தமிழ் மாதம் தேதி புரட்டாசி மாதம் 19ஆம் நாள், ஆங்கில மாதம் தேதி அக்டோபர் மாதம் 5/10/2024. சூரிய உதயம் காலை 6:05 அயனம் தட்சிணாயினி. ருது வருஷ ருது. மாசமானது பாத்திரபத மாசே, புரட்டாசி மாதம் கன்யா மாசே. பட்சமானது சுக்லபக்ஷே வளர்பிரே. திதியானது திருத்தியாம், திருத்தியை திதி 60 நாழிகை, காலை முதல் நாள் முழுவதும். இன்றைய சிராத்த திதியானது திருத்தியாம், திருத்தியை திதி. இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே சூரிய வம்சாவளிகள் சௌராரிமானக்காரர்களாக பிறந்த அனைவரது சிராத்த திதியானது பாத்திரபத மாசே, புரட்டாசி மாதம் சுக்லபக்ஷ வளர்வரை திருத்தியாம், திருத்தியை திதி. அதாவது சூரிய வம்சாவளிகளில் பிறந்த சௌராரிமானக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்கள் அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ புரட்டாசி மாதம் சுக்லபக்ஷ விளைவரை திருத்தியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு வருஷா வருஷம் தாங்கள் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களாகிய சிராதம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் செய்ய வேண்டும். அதே சமயம் இந்த பிரபஞ்சத்தில் மனித பிறவிகளாக சந்திரவம்சாவளிகள் அந்த வம்சத்தில் சாந்திரமானக்காரர்களாக பிறந்த அனைவருக்கும் சிரார்த்த திதியானது ஆஸ்வீன மாசே, துலா மாசே, ஐப்பசி மாதம் சுக்லபக்ஷ வளைவிரே திதியாம், திருத்தியை திதி. சந்திரவம்சாவளிகளில் பிறந்த சாந்திரமானக்காரர்கள் உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஐப்பசி மாதம் துலா மாதம் சுக்லபக்ஷ வளைவரே திருதியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிராத்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும். சௌராரிமானக்காரர்களாகட்டும் சாந்திரமானக்காரர்களாகட்டும் தங்களது குடும்பத்தில் ஒருவர் இறந்து விட்டார்களேயானால் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே, அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கிறதோ அந்த திதியில் தான் வருஷா வருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களை செய்ய வேண்டும் என்று வேத தர்மசாஸ்திரத்தில் ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களை செய்யக்கூடாது என்றும் தர்மசாஸ்திரத்தில் ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது. இன்றைய வாசரமானது ஸ்திரவாசரை, சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். 37 நாழிகை 34 வினாடி, இரவு 9:07 வரை. அதன் பிறகு விசாக நட்சத்திரம். விசாகம் நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. புரட்டாசி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அடியனுடைய மெய்யன்பர்கள் அனைவரும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் ஜனனமெடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கிறதோ அந்த நட்சத்திரம்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம். அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது என்றும் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இன்றைய யோகமானது காலை முதல் இரவு 9:07 வரை அமிர்த யோகம், அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய விசேஷமானது புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமை. அலமேல் மங்கை சமேத பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமிக்கு பூஜை செய்ய வேண்டிய நாள். ஸ்ரீ சாரதா நவராத்திரி 3ஆம் நாள் பூஜையானது இன்றைய தினம்
இன்றைய ராகு காலமானது காலை 9 மணி 5 நிமிடம் முதல் 10 மணி 35 நிமிடம் வரை. யமகண்டமானது பிற்பகல் 1 மணி 35 நிமிடம் முதல் 3 மணி 5 நிமிடம் வரை. குளிகை காலமானது காலை 6 மணி 5 நிமிடம் முதல் 7 மணி 35 நிமிடம் வரை. நல்ல நேரமானது இன்று காலை 7 மணி 5 நிமிடம் முதல் 8 மணி 5 நிமிடம் வரை குருஹோரை. காலை 10 மணி 35 நிமிடம் முதல் பிற்பகல் 1 மணி 5 நிமிடம் வரை சுக்கிரன் புதன் சந்திரன் ஓரைகள். சோளமானது கிழக்கு. பரிகாரமானது தயிர். சந்திராஷ்டமம். உத்தரப்புரோத்தம நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு காலை 7 மணி 58 நிமிடம் முதல் பிற்பகல் 2 மணி 32 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். உத்தரப்புரோத்தம நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பிற்பகல் 2 மணி 32 நிமிடம் முதல் இரவு 9 மணி 7 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு இரவு 9 மணி 7 நிமிடம் முதல் பின்னிரவு ஞாயிற்றுக்கிழமை என்ற அதிகாலை 3 மணி 37 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பின்னிரவு ஞாயிற்றுக்கிழமை என்ற அதிகாலை 3 மணி 37 நிமிடத்திற்கு சந்திராஷ்டமமானது ஆரம்பமாகிறது. லோகா சமஸ்தா ஸ்கினோ பவந்து. சுபம் அஸ்து.